சிந்து பைரவியில இன்னைக்கு சிந்துவால ஐஸ்வர்யா செம்மையா அடி வாங்கினாங்க. ஆறுமுகத்துக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தான் இன்னைக்கு. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இசக்கி மகா கிட்ட, அக்கா, எப்படியோ பேசி நீ காயத்ரி கூட என்ன வெளியே போற மாதிரி பண்ணிட்டியே, கில்லாடி ஆளுதான்க்கா நீ அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்டா, எப்படி பார்த்தேல்ல அப்படின்னு அவங்களே அவங்கள ரொம்பவே பெருமையா நினைக்கிறாங்க. பைரவி வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி பாதியிலேயே நிக்குது. பைரவி உடனே அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, அப்பா, வண்டி பாதியிலேயே நின்றுச்சு, பெட்ரோல் எல்லாம் கூட இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஆறுமுகம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பைரவி, ரோட்ல நிக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. வண்டி பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவரே பாக்குறாரு, ஆனா அவரால சரி பண்ண முடியல. அப்புறம் அவர் ஒருத்தருக்கு கால் பண்ணி வந்து இந்த வண்டியை சரி பண்ணுடா அப்படின்னு சொல்றாரு. பைரவி, வா, நான் போகும்போது உங்க வீட்ல விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பைரவிய கார்ல கூட்டிட்டு போறாரு. ஆறுமுகம் போகும்போது பைரவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் பைரவி, காயத்ரிய வம்பளுக்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கோயிலுக்கு வந்தேன். எனக்கு இருந்த கோவத்துக்கு அவங்க 2 பேத்தையும் நான் வெட்டியே போட்டிருப்பேன். பார்த்தா எனக்கு முன்னாடி நீ அங்க நிக்கிற. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்ல பைரவி. நீ எங்க அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பார்த்துப்ப. நான் இப்பவே செத்து போனா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாரு. பைத்திய மாதிரி ஏதாவது பேசாத, நல்ல விஷயமாவே பேச மாட்டியா அப்படின்னு பைரவி திட்டுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பைரவி. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தர்றேன், ஏதாவது பெருசா கேளு அப்படின்னு சொல்றாரு. பைரவி என்ன கேட்க போறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட, டைவர்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன், ஆனா டைவர்ஸை மட்டும் நான் தரமாட்டேன் பைரவி அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிடுறாரு. வீடும் வந்துடுது. இறங்குனதுக்கு அப்புறம் பைரவி, என்னோட சுதந்திரத்தை நான் யார்கிட்டயும் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல, வேணுங்கிறப்ப நானே எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்னேகா ஏதோ பெருசா சிட்டுவை வச்சு பிளான் போடுறாங்க. வேற என்னவா இருக்கும், சிட்டு கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிந்துவை பத்தின உண்மைய அன்னபூர்ணி கிட்ட சொல்லி சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பிளான் பண்ணுவாங்களா இருக்கும். சிட்டு வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு புது பைக் நிக்குது. யாரோட பைக் இது, நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கார்ல வந்து இறங்குறாங்க ஸ்னேகா. என்னப்பா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, இதோ வேலைக்கு போறதுக்காக தான் சைக்கிளை தொடச்சு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சிட்டுவோட அப்பா சொல்றாரு. நீங்க சைக்கிள்ல எல்லாம் போவேனா, உங்களுக்காக நான் தான் புது பைக் வாங்கியிருக்கேன், இந்த பைக்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டி பாருங்க அப்படின்னு ஸ்னேகா சொன்னோன்ன ரொம்ப சந்தோஷமா சிட்டுவோட அப்பாவும் ஓட்டி பார்க்கறாரு. சிட்டுவும் ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு ஸ்னேகாக்கு நன்றி சொல்றாங்க. பரவாயில்ல சிட்டு, இதுல என்ன இருக்கு, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்ல சிந்து பாட்டு பாடிக்கிட்டே சிவாவோட துணியெல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அத வெளியே இருந்து எசக்கி பாத்தர்றாரு. என்னது இது, இவள நம்ம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணுமே, இங்க எப்படி இவ இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு எசக்கி. ஐயோ, இத போய் அக்கா கிட்ட கண்டிப்பா சீக்கிரமா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு மகா கிட்ட. இங்க அதுக்குள்ள சிவா சிந்து கிட்ட வந்து, நீ என்ன கதவை திறந்து வச்சுட்டு அயனெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் சிந்து அப்படின்னு சிவா சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது டாக்டரே, யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. இப்ப அயன் பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சிவா கேக்குறாரு. உன் துணியை அயன் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் உனக்கு சொன்னா புரியாது டாக்டரே. நீ போ, நான் துணியை அயன் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எசக்கி வந்து சிந்துவை பார்த்தத மகா கிட்ட போட்டு தராரு. அக்கா, நீ ஸ்னேகாவை சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நம்பிதான் ஸ்னேகா உனக்கு வைர நெக்லஸ் அது இதுன்னு கொடுக்கறா. இந்த சிந்து பண்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல. நீ வாங்கின எல்லாத்தையுமே ஸ்னேகா கிட்ட திருப்பி தான் தரணும் போல. என்னக்கா பண்றது அப்படின்னு பேசுறாரு. மகா உடனே ஒரு ஐடியா போடுறாங்க. டேய், நீ ஒரு பெரிய பெட்ஷீட்டா எடுத்துட்டு போ, சிந்து மேல அதை போட்டு திருடன் திருடன்னு கத்து, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சிந்துவை காட்டி கொடுத்துருவோம், பத்தாததுக்கு 2 அடியும் அவளை அடிச்சிடலாம், போடா போ அப்படின்னு அனுப்புறாங்க. ஐஸ்வர்யா இங்க சிவாக்காக காஃபி கொண்டு ரூமுக்கு வர்றாங்க. ஐஸ்வர்யா வர்ற சத்தம் கேட்டு பெட்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிந்து அந்த பீரோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யா உள்ள வந்தோன்ன காஃபி கீழே விழுந்து சிந்திருது.
அந்த காஃபிய குனிஞ்சு தொடச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல இசக்கி வந்து பெட்ஷீட்டை ஐஸ்வர்யா மேல போட்டுறாரு. எப்படிதான் ஐஸ்வர்யாக்கும் சிந்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஐஸ்வர்யா மேல பெட்ஷீட்டை போட்டாருன்னு தான் தெரியல. போட்டதோட நிக்காம அடிக்க ஆரம்பிச்சு திருடன் திருடன்னு கத்தவும் ஆரம்பிச்சிடுறாரு. மகா பின்னாடியே ஓடி வர்றாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டானா! அக்கா, காயத்ரி, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நேரா சிவா ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களும் சிந்துன்னு நினைச்சு ஆசை தீர நல்லா அடிக்கிறாங்க. கையால அடிச்சாங்களா? கிடையவே கிடையாது, கட்டைய வச்சே அடிக்கிறாங்க. சிந்து பீரோக்குள்ள இருந்து இதெல்லாம் கேட்டு ஐயோ பாவமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து அடிக்கிறத நிறுத்திட்டு யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இசக்கி பொறுமையா அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருந்து சிந்து வெளியே வருவாங்கன்னு பார்த்தா ஐஸ்வர்யா வெளியே வர்றாங்க. அவ்வளவுதான், மகா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, ஐஸ்வர்யா, என் பொண்ணையா நான் அடிச்சேன் அப்படின்னு கத்துறாங்க. சிவா பார்த்துட்டு சத்தம் போட்டு சிரிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. ஏண்டா திருடன்னு சொன்ன, உள்ள இருந்து ஐஸ்வர்யா வெளியே வர்றா, இத கூட நீ சரியா பாக்கலையாடா அப்படின்னு மகா இசக்கிய திட்டுறாங்க. தலையிலேயே வேற அடிச்சுக்கிறாங்க. சிவாவோட அப்பா உடனே இந்த முட்டா பையன் சொல்றத நம்பி நீ ஐஸ்வர்யாவை அடிச்சிருக்க, நம்ம பொண்ணு இப்படியா அடிப்ப அப்படின்னு மகாவை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. சிந்துதான் மாட்டிக்கிட்டாலோன்னு நினைச்ச சிவாக்கு ஐஸ்வர்யாவை பார்த்தது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. சிவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாக்குறதுக்கு நல்லாதான் இருந்தது. இப்படியா போட்டு என்ன அடிப்பீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வேற கதறி கதறி அலறாங்க. ஐயோ, நம்மளால ஐஸ்வர்யா அடி வாங்கிட்டாலே அப்படின்னு சிந்து வேற பீரோக்குள்ள இருந்தே ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணிட்டு வந்து பீரோவை திறக்கிறாரு சிவா. உன்னால பாவம் ஐஸ்வர்யா அடி வாங்கிட்டா, இன்னும் எத்தனை பேர் அடி வாங்க போறாங்களோ அப்படின்னு 2 பேரும் பேசி நல்லா சிரிக்கிறாங்க. சரி, சீக்கிரமா வந்த வழியாவே கிளம்பு அப்படின்னு சொல்றாரு சிவா. சரிங்க டாக்டரே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு சிந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. சிவா டோட்டலா அவுட்டு போல. ஃபுல்லா இப்போ சிந்து சைடு தான் நிக்கிறாரு. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா சிவா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. பைரவி அதுக்கப்புறமா கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. பைரவியோட அப்பா ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி, பைரவி பொன்னியம்மன் கோயில்ல இருக்கா மாப்பிள, வரும்போது கொஞ்சம் வீட்டுல விட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆறுமுகம் என்ன சொல்வாரு, கண்டிப்பா மாமா, நான் கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் நேரா கோயிலுக்கு போறாரு. அதே கோவில்ல அதே டைம்ல சஞ்சயும் அங்க இருக்காரு. அங்க வெளியே பூக்கடை வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நடப்பாதையில கடை போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சஞ்சய் கிட்ட சொல்றாரு, உங்களை தர்மகத்தா பார்க்கணும்னு சொல்றாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சஞ்சயும் சரின்னு உள்ள போறாரு. உள்ள போனா அங்க பைரவி நிக்கிறத பாக்குறாரு. நேரா பைரவி கிட்ட பேச போயிடுறாரு. என்ன பைரவி, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு அந்த மாரணியும் சம்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டேன், இனிமேல் காயத்ரிக்கு அவங்க 2 பேர்னால எந்த பிரச்சனையுமே வராது, நீ கவலைப்படாம இருக்கலாம், காயத்ரியும் கவலைப்படாம இருக்க சொல்லு அப்படின்னு ரொம்ப நல்லவரா பேசுறாரு. உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்தது உனக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சஞ்சய், நீ பண்ற ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பைரவி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் ஒரு கேள்வி கேக்குறாரு. உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், ஆறுமுகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குள்ள ஆறுமுகம் கோயிலுக்கு வந்து எங்கடா பைரவிய காணா அப்படின்னு தேடுறாரு. பைரவிய மூஞ்சிய பார்த்தோன்னே, ஓ இங்கதான் இருக்காளா அப்படின்னு பக்கத்துல போறாரு. பைரவி தெரியறாங்க. எட்டி பார்த்தா கூட சஞ்சய் கூட பேசிட்டு இருக்காங்க. இவன் கூட எதுக்கு பைரவி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.